குருபாதம் துணை. அனைவருக்கும் பணிவான வணக்கம். மகாமேதை காரக்குறிச்சி என்ற ஒரு சின்ன கிராமத்தை உலக அளவில் புகழ் பெற செய்த ஒரு பெரிய ஒரு சித்தர்னு சொல்லலாம், நாதஸ்வர சித்தர்னு சொல்லலாம். பெரிய மகாமேதை, அதாவது பண்டிதர் முதல் பாமரர் வரை இவர் போல இவரோட இசை சென்று அடைந்த வரைக்கும் யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு மகாமேதை. அவருடைய நூற்றாண்டு விழால இவ்வளவு சிறப்பா இங்கே மதுரை மாநகரத்துல நாதஸ்வர தவில் கலைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த வருடம் ஆரம்பிச்சிருக்கிறது ஒரு பெரிய வரலாற்றில் குறிக்கப்பட வேண்டிய ஒரு நல்ல நிகழ்வு. அதற்கே முதல்ல நன்றி இந்த ஏற்பாட்டாளர்களுக்கு. ஒரு மகாமேதையை நம்ம எப்போவுமே நம்ம வீட்டு பெரியவங்களை நினச்சி நம்ம கும்பிடுவோம். குடும்ப விருத்தி, குழந்தைகள் எல்லாருக்கும் நல்லது கிடைக்கணும்ன்ட்டு. இது போன்ற மகா மேதைகள் நம்ம சார்ந்த தொழிலில் இருக்கிற பெரியவங்களை நினச்சி இது போன்று அவங்களை பணியும் முகமாக இது போன்று ஒரு நூற்றாண்டு விழா, ஒரு பிறந்தநாள் விழா, அவங்கள பற்றி நினைவு கூடுறது, அவங்கள போற்றுகிறது, இதுவே அந்த தொழில் சார்ந்த சமூகத்தை மேலும் உயர்த்தும். அதுக்கு இது ஒரு சான்றா அமைஞ்சிருக்கு. நிறைய ஊரில் நடந்துக்கிட்டு இருக்கு. மதுரையில் இதுதான் முதல் தடவைன்னு கேள்விப்பட்டேன். இதற்காக அந்த தம்பிகள்லாம் ரொம்ப ஒரு 6 மாசமாக இதுக்கு உழைத்திருப்பார்கள்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்ததுலேருந்து ஒவ்வொரு நிகழ்வும் ரொம்ப நேர்த்தியாக நடந்துகிட்டு இருக்கு. அதில் முக்கியமாக அந்த காணொளி, அதை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ரொம்ப அழகாக அதை ஒன்று சேர்த்து அதை ஒரு பெரிய ஒரு தரமான ஒரு காணொலியாக அதை படைச்சிருக்காங்க. அதை மெனக்கட்டவங்களுக்கு பூரா மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். மேடையில் அமர்ந்திருக்கின்ற சான்றோர்கள், நம்ம சம்பூர்ண மக்காவை பார்க்கும்போது அப்படியே அவங்க தந்தையார் நாதஸ்வர மேதை அவங்களுடைய நினைவு வருது. பார்த்த உடனே அவ்வளோ ஒரு பெரிய இசை பாரம்பரியம். மதுரைக்கு புகழ் சேர்த்த பல மகா மேதைகளில் முக்கிய ஸ்தானம் வகித்தது அந்த குடும்பம். பேர் சொல்லவே வரமாட்டேங்குது, அவ்வளோ பெரிய மகா மேதைகள் அவங்கெல்லாம். ரெண்டாவது நம்ம காரக்குறிச்சியார் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர் தம்பி தீபக் அவர்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நமது மதுரை இசைக்கல்லூரி ஆசிரியர் அண்ணா மஸ்தான் அண்ணா அவர்களுக்கும் பணிவான வணக்கம். ஏன்னா மாணவர்கள்லாம் இவ்வளவு கட்டுக்கோப்பா ஒரு நல்ல நிகழ்வுக்கு ஒரு ஆலோசனை எல்லாம் வழங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் ஒரு இளைஞர்கள் எடுத்து செய்கிறது. எல்லாத்துக்கும் மேல ஒரு ஆராய்ச்சியாளர், ஒரு முனைவர் பட்ட ஆராய்ச்சியாளர் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு காரக்குறிச்சியாரை பத்தி முன்னலே பதிவு செஞ்சிருக்கார் அண்ணா சிவகுமார் அண்ணா அவர்கள். பல்வேறு செய்திகளை தொகுத்து, அதாவது அவங்க என்ன ராகம் வாசிப்பாங்க, எப்படிலாம் வாசிப்பாங்க, அவங்களுடைய நாதஸ்வர ஒலி, இந்த விஷயங்கள்லாம் பரவலா எல்லாருக்கும் எல்லா மக்கள்கிட்டையும் மனசுல இருக்கு. ஆனா ஒரு கலைஞனை உள்ளார்ந்து அவர்கள் வாழ்ந்த வாழ்வியல் முறைகள், பட்ட கஷ்டங்கள், எப்படி பின்புலத்துல இருந்து வந்தாங்க அப்படிங்கிறத வெளிச்சம் போட்டு பக்கத்துக்கு பக்கம் எழுத்துக்கு எழுத்து விரிவா நமக்கெல்லாம் கொடுத்துருக்காரு நம்ம சிவகுமார் அண்ணா. அதற்கு முன்னாடி நம்ம இசை ஆராய்ச்சியாளர் BM சுந்தரமையா அவர்கள். இது போன்ற ஆராய்ச்சியாளர்கள் மூலமா தான் ஒரு பெரிய கலைஞர்களை பத்தி வளரும் தலைமுறைகளுக்கெல்லாம் தெரிய வருது. ஏன்னா ஒரு வரலாற்று ஆவணம் இதெல்லாம். ஒரு 100 வருஷம் 200 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இவங்களை பத்தி அடுத்த தலைமுறைகிட்ட கொண்டு போய் சேர்க்கும். அது வரைக்கும் நம்ம அன்பு நண்பர் சிவகுமார் அண்ணா அவர்களுக்கும் பணிவான வணக்கம். இந்த நேரத்துல ரொம்ப முக்கியமான பணி இவங்களுடைய பணிங்கிறது. ஒரு கோயில் கல்வெட்டு போல, நம்ம எப்படி 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள செய்திகள்லாம் கல்வெட்டு மூலம் தெரிஞ்சுக்கிறோமோ, அது மாதிரி இந்த நூல் படைக்கிறது. அந்த நூல்ல இது போன்ற மகா மேதைகள்லாம் அவங்களை ஆவணப்படுத்தி இருப்பது ஒரு சால சிறந்த செயலாகும். காரக்குறிச்சியார் அப்படின்னாலே நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதுல இருந்து எந்த கல்யாண வீடு போட்டாலும் அந்த உசேனி, அந்த சகானா இல்லாத கல்யாண வீடே இருக்காது. எல்லா மைக் செட்டுக்காரங்கள்ட்டையும் அந்த டேப் இருக்கும். இந்த AVM கேசட்டை போடுவாங்க. நம்ம உடம்பு பூரா அது பாயும். அந்த சகானா, நம்ம ரத்த ஓட்டம் பூரா அந்த சகானா உள்ள ஓடும். அவ்வளோ ஒரு வெயிட்டா குருநாதர்கள் அவங்க சொன்ன மாதிரி அவ்வளவு பரிசுத்தமான ஒரு ஒளி. அவங்கள பற்றிலாம் பேசுறதுக்கெல்லாம் வயசும் கிடையாது, அனுபவம் கிடையாது. அவங்களோட ஒரு முக்கியமான நிகழ்வுகளை எங்களையும் அழைச்சி இது மாதிரி ஒரு பேசுறதுக்கும் வாசிக்கிறதுக்கும் வாய்ப்பு கொடுத்த தம்பிகளுக்கெல்லாம் ரொம்ப மனமார்ந்த வாழ்த்துக்களை, நன்றியை சொல்லிக்கிறேன். பெரிய பாக்கியம் எங்களுக்கு. வருஷம் இது தொடரணும். 100வது விழா, 50வது விழா, 100வது விழான்னு கொண்டு போகணும். இந்த இளைஞர்கள் குழுவினருக்கு நாதஸ்வரக்காரங்க என்ற முறையில் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.